We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் 130 புதிய மின்சார ஏசி பேருந்துகள் மற்றும் 120 சாதாரண பேருந்துகளின் சேவையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் 130 புதிய தாழ்தள குளிர்சாதன பேருந்துகளை 7 பணிமனைகளிலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மதிப்பீட்டில் 250 புதிய பேருந்துகளின் பயணத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது பேருந்தின் உட்கட்டமைப்பை பார்வையிடுகிறார்கள். 2010ஆம் ஆண்டிற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பதினைந்து முதல் 20 வருடங்கள் வரை பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுதச் சொல்வது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்படைய செய்யும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணிப்பலன்கள் தொடர்ந்து கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித இடையூறுமின்றி தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 1/9/2025 நாளிட்ட உரிமையில் மேல்முறையீட்டு சிவில் அப்பீல் எண் 1405/2025, 1385/2025 மற்றும் 1386/2025 மாண்பமை உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று திமுக கொறடா ஏவா வேலு வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டால் திமுக எம்பிக்கள் அதனை ஆதரிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசு கிட்ட தான் பண்ணி இதை நாம் செய்ய முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்றுத் தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு. விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். 3 தமிழர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு அரசு முழு முயற்சிகள் எடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அவங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியும் சட்ட உதவியும் அரசு செய்ய வேண்டும் என்று உங்களோட கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையில் எப்போது தண்ணீர் திறக்கப்படும் என்று பேரவையில் திமுக உறுப்பினர் கோவி செழியன் கேள்வி எழுப்பினார்.
மேட்டூர் அணையில் பாசனத்திற்கு நீர் திறப்பது குறித்து விரைவில் நல்ல செய்தி வரும் என்று அமைச்சர் என் ஆனந்த் பதிலளித்தார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிப்பு வருமா என்றும் காத்திருக்கிறார்கள். எனவே குறைவான நேரத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் எனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து எப்போது தண்ணீர் திறக்கப்படும் என்று பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாக விவசாயிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இது வாழ்வாதாரமே விவசாயம் தான். அதனால இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும், அப்படி திறக்க இருந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பேசிக் கொண்டிருந்த போது அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் குறுக்கிட்டு பேசியதால் சலசலப்பு. தளவாய் சுந்தரத்தின் கருத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மற்ற உறுப்பினர்கள் பேசும்போது ஆஸ்டின் குறுக்கிடுவார். ஆனால் அவர் பேசும்போதே சபாநாயகர் குறுக்கிட்டதாக உதயநிதி பேசியதால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. எங்களின் வலியை புரிந்து கொண்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவருக்கு நன்றி என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா பதிலளித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து சட்டப்பேரவையில் தவேக அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவினரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளை அமைச்சர்கள் கண்காணித்து வருவதாக ஆதவர்ஜுனா கூறியதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் அந்த தொகுதிக்கு முழு பொறுப்பு என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். பேரத்தில் ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தாவேகா தான் வெற்றி பெறும் என்று கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். தாவேகா வேட்பாளர் வாபஸ் பெறவில்லை, அவரது மனு நிராகரிக்கப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கலாம், அது குதிரை பேரம் இல்லையா? முன்னவர் இருங்க, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களே, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் பிரச்சனை ஏற்பட்டு. எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்பான விவாதத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டதால்
பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக எம்எல்ஏக்கள் அமரும்படி கூறிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விதிகளை பயன்படுத்த நேரிடும் என்று கடுமையாக எச்சரித்தார். எல்லாரும் பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு போக முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லு எல்லாரும். என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இருங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. திசை இதேனா உட்காருங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் G2 மாப்பிள்ளைக்காக திமுகவினர் துடிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். அமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, எந்த லாட்டரி மருமகனுக்காக திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றுகிறீர்கள் என்று பதிலடி கொடுத்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. விவசாய நிலங்கள் 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். திமுக ஆட்சியில் புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார். மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எப்படி விரிவாக்கம் செய்ய முடியும்? அங்குள்ள மக்களை எப்படி வெளியேற்றுவீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக கூறும் தகவலில் உண்மை இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். விமான நிலைய ஓடுதளம் அமைக்க பரந்தூர் உகந்த இடம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கம்பன் கால்வாயை அழித்துவிட்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முயற்சிப்பதா என்று பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசமாக தெரிவித்தார். பரந்தூரில் வாட்டர் விமான நிலையம் மட்டுமே அமைக்க முடியும் என்றும் கூறினார். விமான நிலையமா விவசாயிகளின் கண்ணீரா என்று வந்தால் முதலமைச்சர் விஜய் எப்போதும் விவசாயிகளின் பக்கம்தான் நிற்பார் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறினார். உரிய ஆலோசனை நடத்தியே பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு கையகப்படுத்திய நிலத்தை தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என்று பேரவையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். விளைநிலங்களை திருப்பி ஒப்படைப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். சென்னை புழல் பகுதியில் 2 சிறுமிகள் போதையில் ரகளையில் ஈடுபட்ட விவகாரம். சிறுமிகளின் பெற்றோரை காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை நடத்தி அனுப்பி வைத்த போலீஸ். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்தின் 75வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் திரைத்துறையினர், தேமுதிக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். Hey!
மனிதநேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவையை அடையாளமாக கொண்ட கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவருக்கு புகழ் வணக்கம் என்று முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஏழை எளிய மக்களுக்கு கொடையுள்ளத்தோடு உதவிய புரட்சி கலைஞரின் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 15,010 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,20,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஐசிஐசிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 9 லட்சம் ரூபாய் கொள்ளை. அதிகாலையில் 4 மணிக்கு கைவரிசை காட்டிய கும்பலை பிடிக்க போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட போது மும்பையில் உள்ள வங்கியின் தலைமை அலுவலகத்தில் அலாம் அடித்துள்ளது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தும் எந்த ஏடிஎம் மையத்தில் கொள்ளை என்று போலீசார் 1 மணி நேரம் தேடித் திரிந்ததால் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ அதிகாரிகள் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி மற்றும் சகோதரர்களிடம் வாக்குமூலம் பெற்ற நிலையில் படுகொலை வழக்கில் கைதான அனைவரையும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து மூதாட்டி உயிரிழந்ததாக வெளியான செய்திக்கு மாநகராட்சி நிர்வாகம் மறுப்பு. சம்பவம் நடந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் 1 மாதத்திற்கு முன்பே நிறைவடைந்து பள்ளம் மூடப்பட்டு விட்டதாக விளக்கம். சென்னை கொடுங்கையூரில் இருசக்கர வாகனத்தில் உணவுப் பொருள் விநியோக பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை பின்தொடர்ந்து பாலியல் சீண்டல். பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரில் மர்ம நபர்கள் போலீஸ் வலைவீச்சு. தலைநகர் டெல்லியில் 2வது நாளாக வெளுத்து வாங்கும் கனமழை. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கிய நிலையில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பீகாரில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் போராட்டம். தலைநகர் பாட்னாவில் காந்தி மைதானத்திலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.